மறுபடியும் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சரி, நீங்க என்னட்டு என்ன எதிர்பார்க்குறீங்க? அதான் நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு வந்திருக்கு, நீதிமன்றம் முடிவெடுக்கும். சட்டம் ஒழுங்கு தான் தமிழ்நாட்டில் சந்திச்சிருக்குது. திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுலேருந்து யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சோதனை. இன்றைக்கு வட மாநிலங்களில் கேள்விப்பட்டிருக்கோம், கள்ள துப்பாக்கிகள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இங்கே இன்றைக்கு ராணிப்பேட்டையில் துப்பாக்கியால் சுட்டது. இது போன்ற இன்னும் போதை மருந்து பழக்கம், கூலிப்படைகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் இந்த திமுக ஆட்சியில், இந்த விடியாத ஆட்சியில போய் கொண்டிருக்கிறது. 26 தேர்தலில் உறுதியாக மக்கள் இதற்கு ஒரு முடிவு பெறுவார்கள். அதுதான் சொல்றேன், அதுதான் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. முதலமைச்சர் ஏதோ தமிழ்நாடு மிகவும் அமைதியாக இருக்கிறதாக அவர் ஊடகங்கள்லையும் வெளியிலையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையில் அதெல்லாம் மக்கள் கொதித்து போயிருக்காங்க. இன்னைக்கு கூட தஞ்சாவூர்ல ஏற்கனவே 23வது வருஷத்துல அவர் போனப்ப அங்கு விவசாயிகள் இது மாதிரி அந்த கரும்பாலையில நிலுவைத் தொகையை பெற்றுத்தரணும்னு வைத்த கோரிக்கையை அவர் அப்படியே ஓரமா போட்டதுனால இன்றைக்கு 2 வருஷம் கழிச்சு போறப்ப அவர்கள் அவரிடம் மனு கொடுத்து அதை பற்றி பேச வந்தப்ப அவர்களெல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதல்வர் நிறைவேற்றவில்லை என்று தஞ்சை மாவட்டத்திலேயே, அவர் தஞ்சை மாவட்டக்காரர், எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர், டெல்டாவை சேர்ந்தவர் என்பார். டெல்டாவில் விவசாயிகள் ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு நிலைமை இருக்கிறது. எதற்காக சொல்றேன்னா, தேர்தல் நேரத்தில் அவர் கரும்பாலைகளில் நிலுவைத் தொகையெல்லாம் பெற்று தருவோம்னு வாக்குறுதி சொன்னார். கரும்புக்கு உரிய விலை, நெல்லுக்கு உரிய விலை கொடுக்கப்படும் சொன்னார். இதுபோல அனைத்து தரப்பு மக்களுக்கும், அது விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், நெசவாளர்கள், மின்துறை ஊழியர்கள் என அனைத்து தரப்பு ஊழியர்களும், ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் நீங்க வாக்குறுதியாக சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்று போராடி சாலைக்கு வராதவர்களே இல்லை என்கிற சூழ்நிலையும், தமிழ்நாடு இதுவரை இப்படி ஒரு மோசமான ஒரு மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஒரு குடும்ப நலனை மாத்திரம் குறியாக கொண்ட ஒரு ஆட்சியாக நடைபெறுகிறது. இதற்கு நல்ல முடிவை 26 தேர்தலில் மக்கள் கொடுப்பார்கள். இன்னும் சொல்ல போனா கூட்டணி கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் சிபிஎம் தலைவரே, மாநில தலைவர் சண்முகம் தான் அவரு, சண்முகம் அவர்களே இன்னைக்கு நேற்று தொலைக்காட்சியில பேட்டி பார்க்கிறேன், இந்த ஆட்சி அடுத்த தேர்தலை தைரியமாக சந்திக்கணும்னா திமுக எல்லா சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணும் சொல்கிற அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கிறது. பாஜக கூட்டணியில சர்ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு. அந்த சர்ப்ரைஸ் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேசுபொருள் இருக்கு. அது என்ன சர்ப்ரைஸ்? நாங்க ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில இருக்கோம், வேற சர்ப்ரைஸ் என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் 24 பொது தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால்தான் நாட்டிற்கு வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் உகந்தது என்கிற முறையில் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கின்றோம். தேர்தலில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பாஜக ஆட்சி தான் இருக்கும் 2026 அதிமுக ஆட்சி, அவங்க கூட்டணி ஆட்சி இருக்காது அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஒவ்வொருவரும் அவரவர் கருத்தை சொல்லுவாங்க. அதுக்கு நயினா நாகேந்திரன் தான் நீங்க கேட்கிற, அவர் தான் பதில் சொல்லுவார். அதுக்குதான் ஆமா, மாநாடு 22 நடக்குது. ஒரு மாநாடு, ஆன்மீக மாநாடு, அரசியல் மாநாடு திமுக குற்றச்சாட்டு. அது ஆன்மீக மாநாடு தான், அரசியல் சார்ந்தவர்கள் நடத்துறதுனால அது அரசியல் மாநாடாகத்தான் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் கடவுள் முருகனுக்கான ஆன்மீக மாநாடு அது. அது என்னவென்று பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, அது நீங்க தான் சொல்லணும், தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்வார். என் கருத்து இல்ல, அதாவது இன்னொரு கட்சியை பற்றி, அது நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி
யாராவது இது விமர்சித்தால் அவர்களுக்கு பதில் சொல்லலாம். நம்மை பற்றி எதுவும் சொல்லாத ஒரு கட்சியை பார்த்து நாம் ஏன் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.